சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விஜயை எதிர்கொள்ள சேகர் பாபுவை களமிறக்கும் ஸ்டாலின், பரபரக்கும் அறிவாலயம். என்னதான் நடக்கிறது தமிழக அரசியலில்? இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவைக்கு தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டால் அமைச்சர் சேகர் பாபுவை களமிறக்க அறிவாலயம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் ஒருபுறம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடக்கூடிய பட்சத்துல இனிகோ இருதயராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தல் பணிகளை தாவேக தலைவர் விஜய் முடுக்கிவிட்டிருக்காரு. ஏற்கனவே தாவேக வேட்பாளர்களுக்கான நேர்காணலை விஜய் நடத்தி வரக்கூடிய சூழல்ல முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை தயாராக வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கு. செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியிலும், ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும், சிடிஆர் நிர்மல்குமார் உசிலம்பட்டி தொகுதியிலும் போட்டியிட தயாராகின்றனர். அதே போல அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியிலும், மரியா வில்சன் ஆர்கே நகர் தொகுதியிலும் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கு. இருப்பினும் தாவேக தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பதே பலரோட எதிர்பார்ப்பாக இருக்கு. ஏற்கனவே விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிட வேண்டும் என்று ஆதவ அர்ஜுனா தலைமையில் நிர்வாகிகள் தீர்மானம் போட்டாங்க. அதேபோல பெரம்பூர் தொகுதிக்கு அடிக்கடி வருவேன் என்று விஜய் கூறியதாக வேட்பாளர்கள் நேர்காணல்ல பங்கேற்றவர்கள் சிலர் கூறியிருக்கின்றனர். ஆனால் விஜயின் மற்றொரு வாய்ப்பாக திருச்சி கிழக்கு தொகுதி இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். இந்த இரண்டு தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். சுமார் 30% சிறுபான்மை மக்களின் வாக்குகளும் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அங்கு திமுக நேரடியாக களமிறங்க முடிவு செய்திருக்கிறது. இது விஜயை மற்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கும் முயற்சிதான். ஏனென்றால் விஜய்க்கு எதிராக பலமான வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அங்கு விஜய் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய தேவை ஏற்படும். வாஜ்பாய்க்கு எதிராக மாதவராவ் சிந்தியாவை நிறுத்திய அதே ஐடியாதான். இதனால பெரம்பூர் தொகுதியில் விஜய் களமிறங்கினால் அங்கு அமைச்சர் சேகர் பாபுவை நிறுத்த திமுக தலைமை ஆலோசித்து வருகிறது. தற்போது துறைமுகம் தொகுதியிலிருந்து வில்லிவாக்கம் தொகுதிக்கு மாற சேகர் பாபு முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால அவருடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று தெரிகிறது. ஒருவேளை திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் திமுக தலைமையின் முதன்மை பட்டியலில் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் இருக்கிறார். ஆனால் அவருக்கும் அமைச்சர் KN நேருவுக்கும் சில மனக்கசப்புகள் இருக்கு. இதனால KN நேரு தரப்பில் வேறு சில வேட்பாளர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் விஜய்க்கு எதிரான திட்டத்தை திமுக தலைமை தீவிரப்படுத்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.